Hey students, welcome to Matthews Maxis. நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் செகண்டரி கிரேட் டீச்சர் நியமன தேர்வர்களுக்கு அளவியல். ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட அதில் இருக்கிற அளவியல் கணக்கு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு 10 கணக்கு பார்க்கலாம். அளவியலில் பொறுத்த வரைக்கும் நம்ம இது பார்க்க போகிறது 7வது வீடியோ, ரைட்டுங்களா? நான் வீடியோ நம்பர் 1, 2, 3ன்னு போடலை. ஜஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி தம்ப்னைல் இருக்கும், இது ஒரு வீடியோ. ஃபார்முலா தெரியணும் சார், இது 2வது வீடியோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 எஸ்ஜிடி எக்ஸாம், இது பார்த்திங்கன்னா 3வது வீடியோ. திரும்ப கேட்கப்பட்டன்றது இது ஒரு 4வது வீடியோ. இது 5வது வீடியோ. இது பார்த்திங்கன்னா படித்தால் மட்டும் போதுமா குறுக்கொழி, இது 6வது வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது வீடியோ, ரைட்டுங்களா? சார் நான் கிட்டத்தட்ட 1408 வீடியோஸ் போட்டிருக்கேன் சார். 1408 வீடியோஸ். டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாமும் நடந்தது. 21, 22, 23 நடந்த அத்தனை எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் 25 கேள்வினா 2 வீடியோ போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட தனியாக இருக்கும். அதே மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர் டெக்ஸ்ட் புக் மேக்ஸும் நிறைய இருக்கும், 8th, 7th, 9th, 10th. இதை பார்த்தாலே நீங்கள் மேக்ஸில் 25க்கு 25 கண்டிப்பாக எடுக்கலாம். பொறுமையாக பார்க்கணும், ரைட்டுங்களா? பொறுமையாக பார்த்தீங்கனாலே 25க்கு 25 சாலிடாக எடுக்கலாம், ரைட்டா? சரி, இப்போது இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, அட கடவுளே இது தெரியாமல் போச்சே அப்படின்னா, அளவியலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார்முலா தெரிஞ்சு போடுறது அது ஒரு அது ஒரு விஷயம், அது ஒரு வழி. ஃபார்முலா இல்லாமல் சில கான்செப்டுக்கெல்லாம் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், பித்தாகரஸ் ட்ரிப்ளட் அப்படின்னு ஒரு 8 நம்பரோ 7 நம்பரோ இருக்கும் சார். திரும்ப அதுதான் கேட்பாங்க. அந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு சில கணக்கெலாம் நம்ம போடணுன்னு அவசியமே இல்லை. அதை வச்சுட்டு கணக்கை ஆன்சரை போட்டு போயின்னு இருந்தலாம். கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை, ரைட்டா? ஸோ அதெல்லாம் தெரியணும். இன்னொன்று கான்செப்ட், அதான் திரும்ப சொல்லக்கூடியது, விஷயம் தெரியணும், ரைட்டுங்களா? இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் தெரியணும் பழகு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கணக்கே போட முடியும் பழகு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு ஞானம் பிறக்கும், ரைட்டுங்களா? ஸோ பேசிக்காக அளவியலில் என்னென்னலாம் இருக்குது, ஃபார்முலா தெரியணும், அது வேறு. அந்த அளவில் வரக்கூடிய ஷேப்ஸு, மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க, மென்சுரேஷன் 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த 2 டைமென்ஷனும் 3 டைமென்ஷனாக என்ன, 2 டைமென்ஷனாக என்ன ஷேப்பில் இருக்கும், 3 டைமென்ஷன்லாம் என்ன ஷேப்பில் இருக்கும், 2 டைமென்ஷன்லாம் என்ன கேள்வி வரும், 3 டைமென்ஷன்லாம் என்ன கேள்வி வரும், 2 டைமென்ஷன்லாம் என்ன ஃபார்முலா, 3 டைமென்ஷன்னா என்ன ஃபார்முலா. ஸோ அக்கு வேறா ஆணி வேறா அலசி ஆராய்ஞ்சி பீராஞ்சி ஏதோ ஒன்று, அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த அளவியலை போட முடியும், ரைட்டுங்களா? சரி, இன்னொன்று, ஒரு 2 வீடியோ நான் போட்டேன் சார் இந்த அளவில். ரீசெண்டாக 2 வீடியோ போட்டேன். 2த்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1500 வியூஸ். அந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது புலம்புற வேண்டியது தான், புலம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஸ்டில் நோ மானிட்டைசேஷனை இன்னும் இதிலேருந்து ஒரு பைசா கூட எனக்கு கிடைக்கல. காரணம் அதிகமாக வியூஸ் போல், அது ஒரு முக்கியமான காரணம். சப்ஸ்கிரைபர் நிறைய இல்லை, அது ஒரு காரணம். முக்கியமானது, நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 100 பேருக்கு தான் ஷேர் பண்ணுற மாதிரி அது அனாலிட்டிக்ஸில் சொல்லுது. அது அவங்க சொல்கிறது தான் நான் சொல்ல முடியும், ரைட்டுங்களா? ஒரு 100 பேருக்கு தான் ஷேர் ஆகுது அப்படின்ற மாதிரி. இந்த 1502 வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட் ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அதால் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரைட்டுங்களா? சரி, கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் இதை சொல்லணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க 30%, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க 70%. இந்த 1500 பேரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க பண்ணி பார்க்குறதுல உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது, ரைட்டாக? அவங்கள ஏதோ பணமோ இடமோ எதுவுமே எடுப்பது, ஜஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைப் பெல்லில் ஒரு கிளிக் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கவுண்ட்டு பார்க்குறதுக்கு 2 வருஷமாக முட்டி மோதி என்னென்னோ பண்ணுறேன். 1408 வீடியோஸ், இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல, ரைட்டுங்களா? அது மானிட்டேஷன் பணம் வரல, அது வேறு விஷயம். சரி, ஏதோ கேட்குறீங்களே, நமக்கு வாத்தியாராக போகணுன்னு ஆசை, அது நிறைவேறலை. அட்லீஸ்ட் இப்படியாவது சொல்லி நம்ம அந்த
அந்த ஆசிரியர் இதுவை கொஞ்சம் தீர்த்துப்போம், தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இதை நான் போட்டுட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக நோ யூஸ், எனக்கு டைம் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் ஒரு மனசு திருப்தி, சரி பரவாயில்ல, ஏதோ நம்ம தான் விட்டோம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, படிக்கிற குழந்தைங்களுக்காவது இப்போ இவங்களுக்காவது இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்காவது ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நான் வீடியோ போடுறேன். ரைட்டுங்களா? அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கோச்சிங் சென்டர்லாம் போவீங்க. என்னோடய பிரச்சனையே என்னென்னா கோச்சிங் சென்டர் வச்சில்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேரோட இது பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறைய போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் பாருங்கன்னா அவங்க எல்லாமே ஐஏஎஸ் அகாடமி, இந்த அகாடமி, கோச்சிங் சென்டர்னோ இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, இதை வந்து பப்ளிஷ் எல்லாருக்கும் தெரிய வச்சிடுறாங்க. இப்போ எனக்கு நோ கோச்சிங் சென்டரு, யாரும் எனக்கு தெரியாது, ஏதோ நானே ஒரு 4 சோத்துக்குள்ளார கிளாஸ் எடுத்து போட்டுன்னு நானே பண்ணின்னு இருக்கேன். இதை வந்து நான் ஒரு பப்ளிசிட்டி பண்ணலை. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, வியூவர்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. கோச்சிங் சென்டர்லாம் போனீங்கன்னா ஒரு 10 பேருக்கு அனுப்பினா கூட அப்படியே போயிட்டே இருக்கும் செயின் மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் வியூஸ்லாம் வந்துன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம கணக்குக்கு போயிடலாம். அது இன்னும் புலம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புலம்ப வச்சிடுறீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை சார். சரி, இப்போ இந்த இடத்துல 2 கோணங்கள் 4:9 என்ற விகிதத்திலும் அவற்றின் மிகை நிரப்பு கோணங்கள் 8:3 என்ற விகிதத்திலும் உள்ளன எனில் அவ்விரு கோணங்கள் முறையே 2 angles are in the ratio 4:9 and the supplementary angles are in the ratio 8:3, then 2 angles are respectively. கணக்கில் கொடுத்துருத்து 2 கோணங்கள் 4:9, கேட்குற கேள்வியும் அந்த கோணங்கள் முறையே. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? இதில் 2 விஷயம் தெரியணும். என்ன தெரியணும்? ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அடுத்தது மிகை நிரப்பு கோணங்கள் கொடுத்துருக்காங்க. கேட்குற கேள்வி கோணம். இந்த மிகை நிரப்பு கோணம்னா என்ன, அது முதல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாமா? அங்கே போயிட்டு வந்து கணக்கு போடலாம். ஒரு கோடு போடுறீங்க, நம்ம அந்த ப்ரொடெக்டர்லாம் வச்சு போடுவோம் இல்லைங்களா, பகைமானி. இந்த பகைமானியில் இங்கே 0 இருக்கும், இப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 180 இருக்கும், இங்கே இடையில் 1 இருக்கும், அவருக்கு பேர் 90 டிகிரி, அவருக்கு பேர் 90 டிகிரி. நான் அங்கே ஒன்று போடுறேன், இந்த கோணம் 20 டிகிரின்னு எடுக்கிறேன். இப்போ இந்த 20 டிகிரிக்கு நிரப்பு கோணம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 90லேருந்து கழிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி நிரப்பு கோணம். அப்போ 20க்கு நிரப்பு கோணம் எவ்வளோன்னா 70. இப்போ இந்த 20க்கு மிகை நிரப்பு கோணம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 180லேருந்து 20 கழிச்சிடணும், 160. அப்போ அதுக்கு பேர் தான் 20ஓட மிகை நிரப்பு கோணம் எவ்வளோடானா 160. அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 90 கழிக்கணும், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 180 கழிக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் புரியணும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள்ஸ் 4:9 ரேஷியோவில் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா, பெரிய நம்பராக இருக்கும்டா, ஒரு இரும்பு ராடோ ஒரு கட்டையோ உன்னால் முடிஞ்ச ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு அச்சு 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 எவ்வளோதான் அடிக்கணுமோ அடித்து சுருக்கி சின்ன நம்பராக மாத்திர பற்றியா, அதுக்கு பேர் தான் ரேஷியோ. அப்போது ஆங்கிள்ஸ் 4:9 கொடுத்துருக்கான், கேட்குறது அவ்விரு கோணங்கள் முறையேன்னா இந்த ஆன்சர் இவரோட ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்புளில் பெரிய நம்பராக இருக்கும். அப்போ ஆட்மேன் அவுட்டுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரு 4, அப்புறமா 9, அதாவது சின்ன நம்பரு பெரிய நம்பரு. அப்போ பார்த்தோன்னா பி ஆன்சர் வராது, ஏன்னா ஃபஸ்ட்டு 30 வருது, அடுத்தது 80 வராரு, அவுட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெருசாக இருக்குது, இல்லை ரைட்டு தான், ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குது, பட் 30 என்பது 4 மடங்கில் வராது, அவுட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 80ன்னு இருக்குது, இது 30ன்னு இருக்குது. கணக்கு பிரகாரம் பார்த்தா ஃபஸ்ட்டு சின்ன நம்பரு, அடுத்தது பெரிய நம்பர், ஆனால் இங்கே பெரிய நம்பர் அப்புறமா சின்ன நம்பர், அப்போ இவரும் அவுட்டு. 2 பேரையும் தட்டி விட்டுடலாம், வெளியே போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுடலாம்.
அப்போ இருக்கிறது 2 தான். அதில் ஒன்று 60, இன்னொன்று 135. 4 60 ஆகுமா? ஆகும். 4 15. அப்போ அதே 15 இங்கே பெருக்கணும். ரேஷியோவில் இவருக்கு என்ன பண்ணுறியோ அதே தான் அவருக்கும் பண்ணணும். ஒரு வீட்டில் 2 பொண்ணு இருக்குன்னா பெரிய பொண்ணுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் என்ன பண்ணணும், சின்ன பொண்ணுக்கும் பண்ணணும். பெரிய மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் போட்டோன்னா சின்ன மாப்பிள்ளைக்கு அதே தான் போடணும். மாற்றிக்கிட்டு யாராவது ஒருத்தர் கம்மியாக போட்டோம்னா வந்தது குடும்பப்பிடி சண்டை. எனக்கு இவ்வளோ செஞ்சாங்க, அவருக்கு அவ்வளோ செய்யலைன்னு அடிச்சுப்பாங்க. அதே கதை தான் ரேஷியோவில். இவருக்கு என்ன பண்ணுறியோ அதே தான் அடுத்தவருக்கும் பண்ணணும். அப்போது 4 கூட 15 பெருக்குனா 60. ஸோ 15 அதே 9 கூட பெருக்குனா 135. ஓகே. அப்போ அந்த ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும்னா 60, இன்னொன்று 155. அப்போ செக் பண்ணுறது என்ன? காம்ப்ளிமெண்ட்ரி, திரும்பவும் காம்ப்ளிமெண்ட்ரினே வருது. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ இது 60, இது 135 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன பண்ணணும்? 180 கழிக்கணும். இப்போ 180ல் 60 கழிச்சா 120, 180ல் 35 கழிச்சா 45. இதை கேன்சல் பண்ணோம்னா 8 15 120, 3 15. அப்போ 8:3 வருதா? வந்துடுச்சு. அப்போ நானாக எடுத்த 60 135 தான் ஆன்சரு. முடிஞ்சு போச்சு. அந்த 40 90 வரும். 40 90 கேன்சல் பண்ணால் 4:9 வரும். பட் இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் போட்டு பார்த்தால் கேன்சல் பண்ணால் 8:3 வராது. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஒரு சதுரம். இதோட ஏரியா கொடுத்துருக்காங்க 169. ஏ ஸ்கொயர், சதுரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் = 169. அப்போ சைடு என்னவாக இருக்கணும்? 13. இப்போது ஏற்கனவே 169ன்னு இருக்குது. இதோட பரப்பளவு இன்னும் எவ்வளோ பண்ணுறாங்களா? 69% அதிகரிக்கப்படுமே ஆயின். 69% அப்படின்னா எவ்வளோ சார்? 100க்கு 69% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒன்று 169 போட்டு பெருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா 169 × 69% போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 169க்கு 69% போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 116.61. இதுதான் ஒரிஜினல். இது எக்ஸ்ட்ரா 69%. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 285.61. இதுதான் என்னென்னா 69% இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு கிடைக்கக்கூடிய பெரிய சதுரத்தின் பரப்பு 285.61. அப்போது ஏ ஸ்கொயர் = 285.61னா இதோட பக்கம் என்னவாக இருக்குன்னா இதுக்கு ரூட் எடுத்துடணும். இதுக்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.9. ரைட்டுங்களா? 16.9. அப்போது இந்த சதுரத்தின் பரப்பு 16.9. ஃபஸ்ட்டு 13ன்னு இருந்துச்சு. இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு பக்கம் 16.9ன்னு ஆகுது. எவ்வளோ எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 3.9. கேட்கறது சதுரத்தின் பக்கத்தின் அதிகரிப்பு சதவிகிதம். 13ன்னு இருந்துச்சு. 13க்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆச்சுன்னா 3.9. சதவிகிதம் கேட்குறதால × 100. இது ஒரு தடவை, இது 3 தடவை. இங்கே ஒரு ஸ்தானன்றதால ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுக்கணும். அப்போது 3 × 100 300. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அடிச்சிட்டோம்னா 30%. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? இதை இப்படி தான் போடணும், வேறு வழி இல்லை. அடுத்தது, ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர் எனில் அது 20 சுற்றுகள் சுற்றினால் கிடைக்கும் தொலைவின் அளவு யாது? மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளோவா? 63. அப்போ ஆரம் என்னவா இருக்கணும்? 63/2. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. அந்த விட்டம்ன்றதை நம்ம ஆரம் நினச்சிக்கிட்டு கணக்கு போட்டு இருப்போம். ரைட்டுங்களா? அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் 63ல் பாதி இங்கே கேன்சல் ஆகாது. ஸோ 63/2. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சுற்று 20 சுற்று சுற்றணும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுக்கு ஃபார்முலா என்ன? வட்டத்துக்கு 2πr. அப்போ எத்தனை சுற்று சொல்கிறாங்க? 20 சுற்று சொல்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் 2 பையோட வேல்யூ 22/7. ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63/2.
இன்ட்டு 20. இந்த 2 அடிச்சிடலாம். 1 7 7, இது 9. 22ல் 2 11, 2 9 18, 18 20, 360 ஒரு 11. எப்பவுமே இந்த பை வந்துச்சுன்னா நான் 11 தனியாக வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் பெருக்கி போட்டுவேன். இப்போ இதை பெருக்கிறது ஈஸி. 0 0 ஒரு 6 6 6 3 9 ஒரு 3, 39 60ன்னு இருக்கணும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இது ஒன்றுமே இல்லை சார். 100 சென்டிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். அப்போது இதை இங்கே உடச்சிக்கோ, 2 சாணம் தள்ளி உடச்சிக்கிட்டோம்னா இவர் வந்து மீட்டரு, இவர் வந்து சென்டிமீட்டர். ஸோ டி இஸ் த ஆன்சர். இந்த இடத்துல பை வரத்தால் 11ஓட மல்டிப்புளில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் இங்கே வேலைக்கு ஆகாது ராஜா. 50 28, 8 ஒரு 0, 5 2 7 அவுட்டு. அடுத்தது 43 34, 4 3 7, 3 4 7. இவர் 11ஓட மல்டிபிள்ஸ்னு ஆன்சர் அடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு போச்சு. பிகாஸ் ஆன்சர் இஸ் டி. ரைட்டுங்களா? புரியுதா? பை என்பது எங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டுன்ற மாதிரி மூளைச்சலவை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. எங்கெல்லாம் பை வருதோ 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது தான் ஆன்சரு, ஷார்ட்கட்டு ட்ரிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது பிரகாரம் போட்டால் பியிலேயே அந்த ஆன்சர் வருது. அதை வச்சுக்கிட்டு நீ போட்டு வந்தனா ஒரு மார்க்கு உனக்கு டமாலு. ஓகேவா? அப்போ இது கணக்காக போடுறது தான் புத்திசாலித்தனம். அடுத்தது 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? இங்கேயும் ஒரு விஷயம் தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டர். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா லிட்டர். அப்போது கன்வர்ஷன் மீட்டரை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். வரக்கூடிய ஆன்சரை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 லிட்டர் அப்படின்றது 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி, இதில் இதுதான் நீளம், இதுதான் அகலம், இவர் தான் ஹைட்டு அப்படின்னா இதுக்கு வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு B இன்ட்டு H. அப்போ L இன்ட்டு B இன்ட்டு H அப்படின்னும்போது கலரை மாற்றிக்கலாம். டெக்னிக்கலாக எங்கேயோ லாஸ்ட்டில் இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படின்றாங்க, டக்குன்னு கலர் மாறுது, இப்படின்றாங்க படம் வருது. நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். சரி, ஓகே. எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். இல்லை, எங்கள் உயரம் 8 மீட்டர். அப்புறமா 6 மீட்டர் தான் நீளம். அடுத்தது 2.5 மீட்டர். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 கால் 4 கால் 10, 8 கால் 20, 6 20 120. எல்லாமே மீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் மீட்டர் கியூப். அப்போ 120 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர். பெருக்குனிங்கன்னா 120 லிட்டர். டி இஸ் த ஆன்சர். அடுத்தது, ஒரு சதுரத்தின் பரப்பு 882 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்ன? இது ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டாச்சு, திரும்ப போடணுன்னு அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? வேணும்னா அங்கே போய் பாருங்கள். அடுத்தது, இரு கோளங்களின் பரப்புகளின் விகிதம் 1:4 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? இது ரொம்ப ஈஸியான கணக்கு சார். அதாவது நீங்கள் கோளம், வட்டம், உருளை, கூம்பு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பரப்பு அப்படின்னா ஸ்கொயர் 1:4. அப்போ இது என்னது? இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ சைடு என்ன? 1:2. இது ஏரியா. கேட்கறது என்னது? வால்யூம். இதுதான் சைடுன்னு ஆயிடுச்சு. வால்யூம்னா கியூபு பண்ணிக்கணும். 1 கியூபு 1, 2 கியூபு 8, 1:8. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? இந்த இடத்துல கோளத்தின் பரப்பளவு ஃபார்முலா 4/3 πr கியூப் h, 4/3 πr ஸ்கொயர். ஒன்றுமே தேவையில்லை, சிம்பிள். பரப்பு அப்படின்னா ஸ்கொயரு. அப்போ இருக்கிற அந்த ஸ்கொயரில் இருக்கிற நம்பரை ஒன்றுனா 1 ஸ்கொயர் 1, 4னா 2 ஸ்கொயரு. அப்போ 1:2ன்றது தான் என்னவாக இருக்குன்னா சைடாக இருக்கும். கேட்குறது வால்யூம்னா இவரை கியூபு பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது, கீழ்கண்ட முடிவுகளில் எந்த முடிவை மேற்கொண்ட படங்களின் மூலம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 3 படங்களின் பரப்பளவு ஒன்றுக்கொன்று வேறுபாடாக உள்ளது. 3 படங்களின் பரப்பளவுகள் சமமாக உள்ளது. 3 படங்களின் சுற்றளவுகளும் சமமாக உள்ளது. முதலாம் மற்றும் 2ஆம் படங்களின் சுற்றளவு சமம். அப்போது இது என்ன பண்ண சொல்கிறான்? சுற்றளவும் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரப்பும் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணலான்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 ஒரு மாதிரி கேட்குறாங்க, அடுத்து 2 ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா, இதுவும் ஏரியா.
ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். அப்போது வேறு வேறு ஒரே கேள்வி ரெண்டுத்துமே போட்டு குழப்பல. அதாவது சுற்றளவும் ஏரியாவும் கேள்வி எங்கேயுமே வரல. ஃபஸ்ட்டு 2 ஏரியா கொடுத்துட்டான், அப்புறம் 2 பெரிமீட்டர் போட்டான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓகே பெரிமீட்டரை செக் பண்ணுமா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றளவு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலான்னு. அப்போ கணக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், சுற்றளவு செக் பண்ணலாமா வானான்றதா வேணுமா வேணாமா அதை டிசைட் பண்ணணும். இது ஓகே செவ்வகம் 2 times L+B, இது ஓகே சதுரம் 4 தடவை. இங்கே சுற்றளவுனா ஒரு முக்கோணத்தின் 3 பக்கத்தை, ஒரு பக்கம் தெரியுது இன்னொரு பக்கம் தெரியுதுல, இன்னொரு பக்கம் தெரியவே இல்லை. அப்போது கேள்வியே தப்பு. அப்போ இன்னொரு சைடை கண்டுபிடிச்சி நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுன்னும் போது அப்போ அது கண்டிப்பாக இருக்காதுடா. அப்போ ஏரியா கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வகம், செவ்வகத்தின் பரப்புக்கு நீளம் இன்ட்டு அகலம். அப்போது 9 × 4 36. ஓகே. இது சதுரம், ஒரு சைடு 6, பரப்புனும் போது A², தட் இஸ் 6² 36. ஓகே. இது செங்கோண முக்கோணம், அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ BH. ½ B எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8, H எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9, 1 2 இது 4, 4 9 36. ஓகே. அப்போ எல்லாத்துக்குமே பரப்பு 36 என்பதால் the area of all the 3 figures are equal. B is the answer. எல்லா ஷேப்போடைய பரப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. சுற்றளவு இந்த பக்கம் போகணும்னு அவசியமே இல்லை, போட்டு பார்க்கணுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் 61 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு யாது? இங்கேயும் விஷயம் தெரியணும். இப்போ அசமபக்க முக்கோணம் எரான்ஸ் ஃபார்முலான்னு இருக்குது. இப்போ இது ஒரு முக்கோணம் சார், இது ஒரு முக்கோணம் ரைட்டுங்களா. ஒன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11, இன்னொன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. இது 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்கிறது தான் கர்ணம். இருக்கிற சைட்லேயே பெருசு ஏதோ அதுதான் கர்ணமாக இருக்கும். அப்போது 11 60 69 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் நம்பர். இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், இவர் தான் பெருசாக இருக்கிறது கர்ணம். அப்போ இந்த செங்கோண முக்கோணத்தில் இது அகலம் இது ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த 11 இங்கேயும் போட்டுக்கலாம், இந்த 60 இங்கேயும் போட்டுக்கலாம், உங்கள் சௌகரியம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ BH. ½ B எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11, ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. இது ஒரு தடவை, இது 30. 30 11 330 ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது இந்த கணக்கை எரான்ஸ் ஃபார்முலா வச்சு போடணுமா, இல்லைனா பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டும் போது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்னா செங்கோண முக்கோணம் சார், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டு செங்கோண முக்கோணம்னா பெருசாக இருக்கிறது கர்ணம், அவர் கணக்கிலே வரமாட்டார். ½ BH அப்படின்னும் போது அவர் வாய்ப்பாட்டில் வரவே மாட்டார். அப்போ 11 60 தான் வரணும், முன்னாடி ஒரு ½ போட்டு போயினே இருக்கலாம். அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டாக இருக்கணுமா இருக்காதா அப்படின்றதுன்னும் போது உங்களுக்கு எதை பற்றிய புரிதல் தேவை, எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டுங்களா. எத்தனை சார் வருது, ஒரு 3 3 3 6 8 சொன்னேன் இல்லைங்களா. இந்த 8 தான் சார் திரும்ப திரும்ப வரும். இந்த 8ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரைட்டுங்களா, வேணா போய் பாருங்கள். ஆனால் தம்பனை இல்லாமல் மறந்து போச்சு சார், நான் என்ன போட்டிருக்கேன்றது தெரியல. ரொம்ப சிம்பிள் சார், 4 5 கூட்டுங்களேன் 9, அது ரூட் எடுத்திங்கன்னா 3, 12 13 கூட்டுங்களேன் 25, அது ரூட் எடுத்திங்கன்னா 5, 24 25 கூட்டுங்களேன் 49, ரூட் எடுத்தால் 7, 15 ஒரு 17 கூட்டுங்களா 32, 32 ரூட் எடுத்தால் 8. அப்படியா, இல்லை அவுட்டு இல்லையா. அப்போ இது வரும் பாருங்கள், 40 41 81, 81 ரூட் எடுத்தால் 9. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 60 61 121 ரூட் எடுத்தால் 11. அட இப்படி இருந்து போகிறது இப்படி இருந்து வரேன், எப்படி ஒன்றாலும் விஷயம் அங்கே தான் பேசுறது விஷயம் சார். நான் உங்களை நெக்கல் பண்ணலை, கிண்டல் பண்ணலை ரைட்டுங்களா. எனக்கு எல்லாம் தெரியுன்றது நான் பீத்திக்கல. ஸோ பேசிக்கான சில விஷயங்கள் தெரியணும் சார், தெரிஞ்சால் தான் சார் கணக்கு போட முடியும். எதுவுமே டமால் டிமாண்ட்லாம் இந்த ஷார்ட்கட் ட்ரிக்லாம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்லாம் என்றைக்குமே உதவாது. அந்த கான்செப்ட் தெரியாமல் ஷார்ட்கட் வரவே வராது ரைட்டுங்களா. பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்னா 2 நம்பரை வர்க்கத்தில் கூட்டினா 3வது பக்கத்தினுடைய வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும், அதுதானே. இப்போ நான் சொல்கிறேன் மாற்றி யோசி அப்படின்னா, நான் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ன்ற மாதிரி மாற்றி யோசி மேக்ஸிஸ் ட்ரிப்ளெட்டு இந்த தியரம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றிக்கிங்களாமே. அவள் பித்தாகரஸ் தான் தியரம் கண்டுபிடிப்பார், நான் தியரம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தியரம் கண்டுபிடிச்சிக்கிறேன், பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்னா இருக்கிற பெரிய நம்பரை கூட்டினா அதுக்கு ரூட் எடுத்தோன்னா சின்ன நம்பர் வருவார்,
ஓகே, எல்லாம் கரெக்டு. இது வரைக்கும் ஓகே. இதை பார்த்தீங்கன்னா 35 37 கூட்டினா 72. 72 ரூட் எடுத்தால் என்ன வரணும்? வராது. ஆனால் இங்கே 12 வருது. 21 29 எவ்வளோ கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 48. ரைட்டுங்களா? 48 50 இல்லைங்களா? 21 29 கூட்டினா 50. 50 ரூட் எடுத்தால் 20 இல்லை இல்லைங்களா? அப்போது இதெல்லாம் எப்படி ஒரு சிலதுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 8 15 17 12 இந்த 2 நம்பரையும் கூட்டினா 15 ஒரு 17 எவ்வளோ சார்? 32. 32 டபுள் பண்ணிங்கன்னா 64. 64 ரூட் எடுத்திங்கன்னா 8. ஸோ ஒரு சிலது அப்படியே டைரெக்டாக வந்து உட்காரும். இவருக்கெலாம் வந்து உட்காருவார், இவருக்கு உட்காருறாரு, இவருக்கு ஓகே. 40 41 81 ரூட் எடுத்திங்கன்னா 9. இவரும் ஓகே, இவரும் ஓகே. இவருக்கு வராது. 8க்கும் 12க்கும் மட்டும் இதை கூட்டி 2ஆல் பெருக்கி ரூட் எடுத்திங்கன்னா இவர் வருவார். அதே மாதிரி 35 37 பார்த்தீங்கன்னா 72 டபுள் பண்ணிங்கன்னா 144. அதுக்கு ரூட் எடுத்தால் 12. ரைட்டுங்களா? இது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரிப்ளெட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இது அப்படின்ற மாதிரி. ரைட்டுங்களா? அப்போ இந்த 11 60 61 ஃபஸ்ட்டு பாருங்கள். 60 61 கூட்டிங்கன்னா 121 ரூட் எடுத்தால் 11. அப்போது இதை பார்க்கும்போதே இது செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். இந்த 8 நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சார். அந்த 8 நம்பரை மைண்டில் வச்சுக்காதவங்களுக்கு இந்த ஒரு ஐடியா. ரைட்டுங்களா? கூட்டி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த சின்ன நம்பர் வரணும், அது ஒரு ஐடியா. அப்போ பார்க்கும்போதே இது வந்து பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்லாம் செங்கோண முக்கோணம். அப்போ செங்கோண முக்கோணம் போது பெரிய பக்கத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஆஃப் இன்ட்டு. இப்போ இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இந்த கணக்கை இந்த பெரிய பக்கத்தை விட்டுட்டு, பிகாஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தான் கர்ணம். அப்போ கர்ணம் போய் இது ஒரு பக்கமாக இருக்கும். அப்போ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்மில் ஆஃப் பி ஹெச். ஆஃபு பி எவ்வளோ? 11, ஹெச் எவ்வளோ? 60. இந்த 11 60 உங்கள் சௌகரியத்துக்கு எங்கேனாலும் போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? அப்போது இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக இப்படி கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கணக்கை நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் இப்படி சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம ஷார்ட்கட்ரா, கடவுளே தெய்வமேன்னு வைங்க. பட்டு இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு அப்படின்னா 11 60 61 பெருசாக விட்டுருங்க. அப்போ மிச்சம் முக்கோணத்துக்கு பரப்பு ஃபார்மில் ஆஃபு பி எவ்வளோ? 11, ஹெச் வந்து 60ன்னு போட்டுங்க. ஓரன் 2 இது 30 11 330. பி இஸ் த ஆன்சர். அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் மறைச்சிட்டு ஜஸ்ட் இதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக போட்டார்றா, ஒரே செகண்டில் ஆன்சர் கொண்டு வந்துட்டாரான்னு சொல்லுவீங்க. பட் அது உள்ளார இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு இருக்கேன் சார். கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருன்னா, சொல்லவா வேணாவான்னு. அது ஒரு உண்மை சம்பவம். உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார்னு ஒரு வீடியோ போடணுன்னுக்கிறேன். அது போடலாமா போடக்கூடாதான்னு ஒரு இதுவாக இருக்குது. அது ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். ரைட்டுங்களா? அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா ஒழுங்காக படிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, இப்போ இது எப்படி வந்தது, எப்படி போனன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே ரொம்ப பிளேடு போட வேண்டாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்காரம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு காண்க. இந்த கேள்வியை இதே கேள்வி தான், மாவு ஒன்று தான். இந்த இடத்துல இட்லி சுட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல தோசை சுட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா? If the total surface area of a cone of radius 7 cm is 704 centimeters, then find its slant height. 74 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம் காண்க. இந்த இடத்துல மொத்த பரப்பு கொடுத்துட்டான், ரேடியஸ் கொடுத்துட்டான், ஸ்லாண்ட் ஹைட்டு கேட்குறான். ஸ்லாண்ட் ஹைட்டு கண்ணை மூடிட்டு 25ன்னு போட்டு போயின்னு. அதுக்கும் இந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ அதே கணக்கு தான். இந்த இடத்துல தோசை, இந்த இடத்துல இட்லி. இந்த இடத்துல 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்காரம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு கேட்குறாங்க. அதாவது பரப்பு, மொத்த பரப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்துச்சு? 704. அப்போ இதுக்கு ஆன்சரு 704. ரைட்டுங்களா? கணக்கு போடணும் சார், இதை வந்து கணக்கு போடணும்.
கேள்வி ஒரே கேள்வியை 2 இடத்துல 2 விதமாக கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே. இப்போது அந்த படத்தை இங்கே பேஸ் பண்ணணும்னு நினச்சா மறந்துட்டேன். இங்கே போயிடலாமா? இங்கே போயிடலாம். அழியாதோ? இது ஒரு கூம்பு. ரைட்டுங்களா? இது ரேடியஸ் எவ்வளோவா? 7. ஹைட்டு ஹெச் எவ்வளோ? ஹெச்ன்றது குத்துயரம், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இங்கே பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இருக்குது தான் நீங்கள் நினச்சிக்கோங்க, இப்படி இருக்கணும். ரைட்டுங்களா? இது எவ்வளோவா? 24. என்ன கேட்குறான்னா, கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரம். ஒரு இரும்பு இந்த எனக்கு வந்து இது ஒரு கூம்பாக மாற்றணும். ஆரம் 7, எச் வந்து 24, கூம்பினுடைய வலைபரப்பு கீழே இருக்கிற ஒரு பரப்பு, அதையும் சேர்த்து மொத்தமாக. இந்த இடத்துல கூம்புன்னு சொல்கிறது அங்கே அவங்க ஹேலோவான்னு சொல்லலை. ரைட்டுங்களா? உள்ளீடேட்டன்னு சொல்லலை. அந்த இடத்துல நம்ம குழப்பறதுக்குன்னு கூம்பு தயாரிக்கன்னு சொல்லிட்டான். அப்போ கூம்பு தயாரிக்கன்னா கீழே கண்டிப்பாக க்ளோஸ்டு இருக்கணும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ இதுக்கு இந்த இடத்துல சுற்றி வர பரப்பு, கீழே இருக்கிற வட்டத்தின் பரப்பு, அப்போ 2 பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு கூம்பினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா πRL. அப்புறம் கீழே இருக்கிறது சர்க்கிள். அப்போ சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிக்கணும், அது πr². ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டினா 704 வரணும். இந்த இடத்துல எனக்கு ஆர் தெரியும், எச் தெரியும். அது என்னடா எல்? ரைட்டுங்களா? ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸ்லாண்ட்டு ஹைட்டு எல் கண்டுபிடிக்கணும். அப்போ எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும்போது இது 90 டிகிரி, இது 7, இது செங்கோணம் முக்கோணம், இது ஹைட்டு. அப்போது இந்த இடத்துல ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ இந்த எல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு இந்த 7, 24க்கு பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணிலாம் கணக்கு கண்டுபிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இந்த அதாவது 99% இந்த கூம்பு செங்கோணம் முக்கோணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இந்த 8ல் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போது 7 வந்துடுச்சு, இன்னொன்று 24 வந்துடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள், 7, 24, 25. இது வந்து பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இல்லைன்னா நான் சொன்ன மாத்தியோசி மேக்ஸசி அப்படின்னும்போது இந்த 25 இந்த ஞாபகம் இல்லை சார், 8 நம்பர் என்னால் மனப்பாடம் பண்ண முடியல சார். நான் என்ன ஐடியா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? 7, இன்னொன்று எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. இதை 7 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ சார்? 49. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ இங்கே 24 வந்துச்சு. 49ல் 24 கழிச்சிட்டிங்கன்னா 25. என்ன சார் இது குழப்பறீங்களா சார்னு சொல்லுவீங்க. அதான் என்ன நான் என்ன சொன்னேன்? 3, 4, 5 அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 9, இதோட ஸ்கொயராக இருக்கும். அடுத்தது 5, 12, 13, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 25, இதோட ஸ்கொயராக இருக்கும். அப்போ இது 7னா 7 ஸ்கொயர் 49. அப்போ இதை கூட்டினா 49 வரணும். அப்போ ஆல்ரெடி 24 இருக்குது, 49 வரணும், 25 உதைக்குது. அப்படி போடலாம். 1, 8 நம்பரை மனப்பாடம், 8 ட்ரிப்ளெட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்னோடய ட்ரிக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதில் எல் எவ்வளவு சார்? எல் எவ்வளவு? 25. அப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சார் கொஞ்சம் போர் அடிக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன், புரியணுமேன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மற்றவங்க மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ஆன்சர் கொண்டு வந்துட்டு ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ரைட்டுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு, பொறுமை இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22/7. 22/7. ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. 7, 7 அடிச்சிடலாம். 2, 11 × 2, 2, 25, 50, 50, 11, 550. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஓகே. அடுத்தது கீழே இருக்கிற அந்த வட்டமாக இருக்கும், கூம்புக்கு கீழே வட்டமாக இருக்கும் இல்லைங்களா? இது வட்டத்தின் பரப்பு. பை 22/7. ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 × 7, 7 அடிச்சிடலாம். 7, 2, 150, 7, 2 154. ஆட் பண்ணிங்கன்னா 4, ஒரு 0, ஒரு 7, 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாமே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பரப்புனும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல பை வரத்தால் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய என்ன தான் ஆன்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா 4 ஆன்சருமே என்னவாக இருக்கும்?
11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண்ணு தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதில் எதைன்னு நம்ம எடுத்து போடுறது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், 4 7 11 ஓகே, 4 7 11 ஓகே, 4 7 11 ஓகே, 4 7 11 ஓகே. ரைட்டு. இதில் எதை எடுப்ப? ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 74 தான் வருது. ரைட்டுங்களா? அதெல்லாம் கணக்காக போடுங்க. அடுத்தது இதுதான் சொல்லியாச்சு. இவர் இட்லி, இவர் தோசை. இப்போ இதுலேயே இன்னொன்று எதனா ஊத்தாப்பம் கூட வரும். ரைட்டுங்களா? ஊத்தாப்பம் வரும். மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, ஹைட் என்னன்னு கேட்கலாம். சாய் உரம்னு கேட்குறவங்க ஹைட் என்னன்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? 4 விஷயம் வருது. 4 விஷயத்தில் எதனா 2 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கலாம். ரைட்டுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கணக்கில் அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 704ன்னு கொடுக்குறான். ரைட்டுங்களா? மொத்த புறப்பரப்புன்னு கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கீழே இருக்கிற வட்டம். ஆனால் இந்த கணக்கில் பாருங்கள், மொட்டையா ஜஸ்ட்டு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்புன்னு சொல்லிட்டோம். ரைட்டுங்களா? அப்போ கூம்பு தயாரிக்கிறதுன்னும் போது அந்த ஜஸ்ட்டு இப்படி கூட மேலே இருக்கிறது மட்டும் கூடார மாதிரி ஒரு டென்ட்டு மாதிரி கூட போடலாம். அப்போ அந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு நினச்சிட்டு கணக்கு போட்டிங்கன்னா வராது. அப்போ கீழே இருக்கிறதையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல அவன் சொல்ல மறந்துட்டான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லாமல் தேவையான தகரத்தின் பரப்பு. அவன் எங்கள் கேள்வியில் தேவையான இரும்பு தகரத்தின் மொத்த பரப்பு என்னன்னு வரணும். ரைட்டுங்களா? மொத்தம்னு கொடுக்கணும். இல்லைன்னா டோட்டல்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கணும், எதுவுமே கொடுக்கல. ரைட்டா? சரி. கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களாக அமையாது? இதுக்கும் நான் சொல்லக்கூடியது விஷயம் தெரிய வேண்டும். என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 4, இன்னொன்று 11, இன்னொன்று 16. பெருசாக விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 15. இவரை விட இவர் அதிகமாக இருக்கணும், ஆனால் இங்கே கம்மியாக இருக்கார். அப்போ இவர் தான் அவுட்டு. முக்கோணத்தின் பக்கமாக அமையாது. மற்றதெல்லாம் செக் பண்ணலாமா? 5 9 13. பெருசாக விட்டுருங்க. இவரை கூட்டு 14. இவரோட இவர் அதிகமாக இருக்கார், அமையும். அடுத்தது 6 8 12. பெருசாக விட்டுருங்க. இவரை கூட்டுங்க, சின்ன நம்பர் 6 8 14. இவரோட பெருசாக இருக்கார், அமையும். அடுத்தது 7 10 11. பெருசாக விட்டுருங்க, சின்ன நம்பரை கூட்டுருங்க, 17. இவரோட பெருசாக இருக்கார், அமையும். இவர் மட்டும்தான் அமையாது. ஓகேவா? அப்போது முக்கோணத்தின் பக்கமாக இருக்கணும் அப்படின்னா பெரிய பக்கத்தை அதை விட சின்ன பக்கத்தை கூட்டோம்னா அது பெரிய பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். ரைட்டுங்களா? இந்த முக்கோணம் அமையறதுக்கு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் சார். முக்கோணத்தின் வகைகள் எப்படி இருந்தால் முக்கோணமாக அமையன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சார். நான் பண்ண தப்பே அதான் சார், எல்லாருக்குமே பட்டாதான் புத்தி வரும்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட நான் 1408 வீடியோ போட்டிருக்கேன். எதுவுமே ஒரு லிங்க் வச்சுக்கல. ஒரு லிங்க்கு இல்லைனா கரெக்டாக உங்களுக்கு சொல்லி டேரெக்டாக இதில் போய் பாருங்கள். இப்போ என்னால் என்ன சொல்லுவேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தான் சொல்லுவேன். ப்ளேலிஸ்ட்டில் நேம்லாம் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? கிளாஸ் 10 கிளாஸ் 8 இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி ஷேப்லேயே மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அது மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஒரு ஆர்டராக வச்சுக்கல கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு. அதில் இதெல்லாம் ஏற்கனவே நடத்துனது தான் சார். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது எப்படி முக்கோணம் அமையம், எந்த மாதிரிலாம் பக்கமாக இருந்தால் முக்கோணம் அமையம், முக்கோணத்தின் வகைகள் எல்லாமே வீடியோஸில் இருக்குது. நீங்கள் ஒன்றா டைப் பண்ணிவிட்டு மாத்தியோசி மேக்ஸ்ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் பாருங்கள், வெஸ்ட்டாக இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். ரைட்டா? சரி, அடுத்தது இதுவும் அதே கதை தான். பின்வருவனத்தில் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையாது? நான் என்ன சொன்னேன், சின்ன பக்கம் 4யும் 5யும் கூட்டினோம்னா 9 பெருசாக இருக்கார் வரும். 2யும் 3யும் கூட்டினீங்கன்னா 5 பெருசாக இருக்கார் வரும். 3யும் 4யும் கூட்டினா 7 இவரோட பெருசாக இருக்கார் வரும். 1யும் 2யும் கூட்டிங்கன்னா 3 ஈக்குவலாக வருது, வராது. ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகே சார், 10 கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒன்று போடலான்னு இருக்கேன். HCF LCM. இந்த HCF LCM நம்பர் வச்சு கொடுப்பாங்க, பவரில் வச்சு கொடுப்பாங்க, ஆல்பபெட்டில் வச்சு கொடுப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவையில் கொடுப்பாங்க.
டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கேட்கக்கூடிய சமச்சீர் புத்தகத்திலிருந்து கேட்கக்கூடிய நல்ல சமச்சீர் புத்தகத்திலேருந்து 8வது 9வது 10வதுலேருந்து சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற HCF LCM பல்லுறுப்புக்கோவைகள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கணக்குகள் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி HCF LCMல பின்னம்னு இருக்கும். ரைட்டுங்களா? பின்னத்தில் சாதாரணமாக நம்பர் கொடுத்துட்டு HCF LCM என்னன்னு கேட்பாங்க. சில நேரத்தில் பின்னத்தில் கொடுப்பாங்க. 8/9 2/3 இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா இதுக்கும் விஷயம் தெரியணும். விஷயம் தெரிஞ்சால் கணக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை, பார்த்த உடனே சொல்லிடலாம். இந்த பின்னத்தில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த பின்னத்தில் கொடுக்கறதுக்கு கூட, ரைட்டுங்களா, பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா கூட HCF LCM ஒரு சிலது போடுற மாதிரி இருக்கும், ஒரு சிலதுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயினே இருந்துடலாம். ரைட்டுங்களா? அது ஒரு வீடியோ போடலாம். 2 வீடியோ வந்து போடுறேன். டைம் வந்துன்னா இன்றைக்கே போடுறேன், இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.